யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு அவர்களுக்கும் ரத்தின் சிறிஜி அம்மா அவர்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சாந்தி. நான் 132வது பயிற்சியாளர். பயிற்சி எடுக்காத முன்ன சிறு பிள்ளையிலேருந்து எனக்கு ஆஸ்மா தொல்லை, பெரிய தொல்லை. ஆஸ்மானால் ரொம்ப பிரச்சனை, எனக்கு அதிகமான பிரச்சனை. அப்புறம் திருமணம் நடந்த பிறகு ரொம்ப அதிகமான பிரச்சனை குடும்பத்தில். எனக்கு 6 குழந்தைங்க, ஒரு அம்மா நடக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த வேலையில் நான் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு மேகி மீயை போட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். நானும் என் கணவரும் அந்த மேகியில் உள்ள சூப்பை தான் குடிப்போம். ஏன்னா அந்த மீயெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு மற்றபடி அந்த சூப்பு தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் வேலைக்கு போவே கொஞ்சம் சிரமத்தை கொஞ்சம் பாதுகாத்து பண்ணுச்சு. அப்புறம் ஒருத்தவங்க என்கிட்ட பயிற்சி பேசினாங்க. இந்த யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு அவர்களோட பயிற்சியை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப துக்கமும் துயரமுமாக தான் இருந்துச்சு. ஏன்னாக்கா அந்த வேலையில் சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்தமாரி நம்மளுக்கு ஒரு இறைவன் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த வேலையில் எப்படியோ ஒரு அந்த தொகையை நான் திரட்டி தத்துவஸ்ரீ குருஜியோட பயிற்சி வழக்கு போகும்பொழுது சரியான இழப்பு. அந்த கட்டம் மழை நாள் பயிற்சிக்கு போகும்பொழுது அதிகமான மழை. அதுவும் இல்லாத நான் போகக்கூடிய வாகனத்தில் ஏக்கோனு. அப்போ நான் ரொம்ப பயம், அதிகமான பயமாக இருந்துச்சு. நம்ம போகிற வாகனத்தில் எல்லாம் வாலிபமான பசங்க. நம்மளுக்கு பயிற்சி அந்த இழப்பு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம என்ன தான் செய்கிறோன்னு தெரியாமல் நம்மளுக்கு டாய்லெட்டு கூட போயிடும். அந்தமாரி ஒரு இழப்பு எனக்கு. அப்போ டாக்டராலே அது எவ்வளோ மருந்து, எவ்வளோ ஊசி, பாட்டில் தங்கி எவ்வளோ ஒரு அனுபவம்லாம், நான் ரொம்ப சிரமமான அனுபவம்லாம் கஷ்டப்பட்டு கடைசியாக யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருக்கிட்ட போனதுனால ஒரே நாள் தான் அந்த பயிற்சி நான் போயிட்டு அந்த பயிற்சியோட தத்துவஸ்ரீ குருஜி எனக்கு மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கல. இந்த வேலையில் கூட நான் தத்துவஸ்ரீ குருஜிக்கு ரத்தின் சிறிஜி அம்மாவுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்கிறதுக்கு. அப்போ அந்த வேலையில் நான் பயிற்சி எடுக்கும் பொழுது தத்துவஸ்ரீ குருஜி சொன்னாங்க, அஸ்மா உள்ளவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில் எனக்கு அஸ்மானா கூட என்ன அதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. ஏன்னா கிளினிக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே என்னை கேட்பாங்க, அச்சி பின்னாட்கா அப்படி தான் கேட்பாங்க. அஸ்மான்னு எனக்கு தெரியாத ஒரு பாஷை. அப்போ தத்துவஸ்ரீ குருஜி சொன்னாங்க, அஸ்மா உள்ளவங்களாம் எழுந்திரிச்சு நெல்லுங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு கேர்ள் இருந்து, ஆண்டி நான் கேட்டேன் அந்த பிள்ளை என்னம்மா சொல்கிறாங்கன்னு, அஸ்மா உள்ளவங்களாம் அந்த இழப்பு உள்ளவங்க ஆண்டி. அப்போ எனக்கு ரொம்ப என்ன அறியாமலே ரொம்ப அழுந்துட்டேன் நான். நம்மளுக்கு இழப்பு இருக்குது, பரவாயில்ல நம்ம எழுந்திரிச்சு நிற்போம். குருஜி தொட்டு பார்க்கல, ஊசி போடலை, மாத்திரை மருந்து கொடுக்கல, பாட்டில் தங்க விடலை, எதுவுமே செய்யாத தத்துவஸ்ரீ குருஜி பார்வை தான் பார்த்தாங்க. ஒரு பார்வை பார்த்தாங்க. அப்படியே அந்த நிமிடத்துலேருந்து இந்த வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஆக போகுது நான் பயிற்சி எடுத்து குருக்கிட்ட. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட சளி கூட பிடிச்சது கிடையாது. ஒரு மழையிலையோ ஒரு ஐஸு என்ன வேணாலும் சாப்பிடலாம். மழையில் நனைவேன், ஐஸு குடிப்பேன், எல்லா வேலையும் சாப்பிடுவேன். ஆனால் அந்த சளி கூட பிடிக்காது எனக்கு. இந்த வேலையில் தத்துவஸ்ரீ குருஜிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரத்தின் சிறிஜி அம்மாவுக்கும் தத்துவஸ்ரீ குருஜிக்கும். அப்புறம் அதன் பிறகு அங்கேயே நல்லா அந்த அஸ்மா மறுபடியும் எனக்கு காதில் செலவடியும். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொம்பளை பிரச்சனையினால் அந்த டைமில் காதில் செலவடியும். அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கேன்சலு காதில், நீங்கள் போயிட்டு பினாங்கி ஹாஸ்பிட்டலில் கரண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப துயரமாயிடுச்சு. இல்லை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் ஆண்டவரா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு யோக சக்தி கொடுத்து யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்ட்டு நான் தண்ணி சார்ஜ் பண்ணி நோய் நீக்க கூட செய்யலை. நான் தண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு குருநாம சொல்லி தண்ணி சார்ஜ் பண்ணி அந்த தண்ணியே தான் குடிச்சிக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அது கூட இல்லை, அந்த காதில் செலவடையது கூட இல்லை. இப்போ 7-8 வருஷம் 9 வருஷம் ஆக போகுது. அந்த எந்த ஒரு சீக்கும் இல்லை. பொருளாதாரத்தில் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன். நான் தத்துவஸ்ரீ குருக்கிட்ட பயிற்சி எடுக்கும்போது வெறும் கயிறு மட்டும்தான் போட்டுக்கிட்டு போனேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், வெறும் கயிறு மட்டும்தான் போட்டுக்கிட்டு போனேன். வேறு எந்த ஒரு நகையும் இல்லை என்கிட்ட. ஆனால் அங்கே போயிட்டு நான் பயிற்சி எடுத்து இன்றைக்கி பொருளாதாரத்துலேயும் குடும்பத்தையோடையும் நோய் நொடி இல்லாமல் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வேலையில் தத்துவஸ்ரீ குருக்கும் ரத்தின் சிறிஜி அம்மாவுக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறதுக்கு நன்றி என்றென்றுக்கும் தத்துவஸ்ரீ குருஜிக்கும் ரத்தின் சிறிஜி அம்மாவுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்ல. நன்றி, வணக்கம்.